மனமார்ந்த வணக்கத்தை தெரிந்து கொள்கின்றோம். இன்று நீங்கள் பார்த்து மகிழ்ச்சிக்கும் நிகழ்ச்சி இந்தியர்கள் முன்னேற்ற கழகம் மலேசியா சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு திரளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். என்ன ஆச்சரியம் என்றால், நீங்கள் வரும் பொழுது மழையை சற்று நிறுத்திவிட்டு வந்திருக்கின்றீர்கள். சூடி தந்த சுடற்கொடியே சோகத்தை நிறுத்தி விடு, நாளை வரும் மாலையன்று நம்பிக்கை வளர்த்து விடு, நம்பிக்கை வளர்த்து விடு. நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைமக மகளே பாபா, அண்ணாமலை. நான் வந்து ஐபிடி கூலிங்கோட நார்கோட்டிக் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட். ஓகே, என்னுடைய பாஸ் லுக்மான் டிஎஸ்பி லுக்மான் அவர் வந்திருக்காரு. ஸோ தமிழில் பேசுறதுனால நான் அவரை பிரதிநிதித்து பேசுகிறேன். அப்புறம் ஏஎஸ்பி அன்பழகன் அவர் வந்து கமிஷனல் இந்த கேஸ்டி கூட அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட் அவர் வந்திருக்காரு அன்பழகன். ஓகே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவழைச்சதுக்கு ரொம்ப நன்றி என்னோட தரப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐபிடி கூலிங் இந்த வட்டாரத்தில் ரொம்ப இஷ்யூ என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்த கேஸ் பிச்சாருமா. ஓகே, இந்த கேஸ் பிச்சாருமா வந்து எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து நம்ம சுற்றுச்சூழல் நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதாவது வீடை வந்து ரொம்ப பேர் வந்து வெளியூருக்கு போகிறீங்களா, முடிஞ்ச வரைக்கும்
போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க, உங்களோட பாதுகாப்பு அதெல்லாம் வீட்டை பூட்டி வைக்க. ஏன்னா ரொம்ப கேஸ் வந்து நாங்கள் பார்க்குறோம், வீட்டை வந்து மற்ற வீட்டில் வந்து நாங்கள் வெளியூருக்கு போகிறோம், ஒரு வாரம் போகிறோம் அப்படின்றப்ப இந்த தகவல் வந்து பிரச்சனை. அதாவது வந்து இந்த வீட்டு உடைக்கிறவங்க அவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அதனால் வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி போடுறப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். போலீஸ்காரங்க வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அந்த இடத்துல வந்து ரொட்டா போடுவாங்க. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இளைஞர்களிடையே வந்து இந்த மேஜிக் மஷ்ரூம், ஓகே, மேஜிக் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வேப். இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ரொம்ப அந்த வேப் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. இது வந்து இப்போ 10 வெள்ளிக்கெல்லாம் கிடைக்குது வேப். நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மாணவர்கள், அதாவது வீட்டில் 10 ஸ்கூல் பிரைமரி செகண்டரி பையன்லாம் பார்த்தீங்கன்னா வேப் வந்து ரொம்ப அடிக்கிறாங்க. நீங்கள் அதை வந்து செக் பண்ணணும். ஏன்னா இப்போ ரீசன்ட்லி வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், வேப் அடிக்கிறதுனால பையன் வந்து அக்ரெசிவ். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜிக் மஷ்ரூம் ஒரு வகையான போதை, ஓகேங்களா, ஒரு வகையான போதை, அக்ரெசிவ் ஆவாங்க பையனுங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து இருக்கிறப்ப பிள்ளைங்களை வந்து நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வரலாம், யூரின் நாங்கள் வந்து செக் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப கண்காணிக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து புகார்லாம் வருது பேரண்ட்ஸ் கிட்டேருந்து, பையன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான், இது வந்து வேப்பு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வேப்பில் வந்து ஒரு வகையான போதைப் பொருள் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த கண்டுமெண்டான்னு சொல்லுவாங்க, அதில் இருக்குது. அப்போ அதனால வந்து அவங்களுக்கு வந்து அக்ரெசிவாக இருக்காங்க. சரிங்களா? இதனால் வந்து நீங்கள் பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைங்களை நீங்கள் தான் வந்து பார்க்கணும், கண்காணிக்கணும். சரிங்களா? தென் அதை தவிர்த்து வந்து கொமர்ஷியல், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொமர்ஷியல் விஷயமா இந்த கேஸ், இந்த ஸ்கேமோ ரொம்ப ஃபோன் கால், அதாவது இந்த எல்எஸ்டிஎன் பேங்க்லேருந்து கால் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப கால்ஸ் வந்து பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஏமாந்து போகிறாங்க. ரொம்ப குறைந்த இதில் ரொம்ப இழப்பு, அதாவது 10,000 வெள்ளி, 20,000 வெள்ளி, 1 லட்சம், 2 லட்சம் இந்த அளவுக்கு போகிறாங்க. ஏன்னா ஒரு காசில் முதலீடு பண்ணுறாங்க, ஒரு கால் வருது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து அதாவது இந்த எல்எஸ்டியில் வந்து நீங்கள் காசு கட்டலை, உங்களோட பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் இருக்கப்ப உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து ஆமாவா அப்படின்னு கேட்குறப்ப பயந்து போய் கேட்குறீங்க. அப்போ எனக்கு உங்களை வந்து போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிருவாங்க, இல்லைன்னா வந்து உங்களை வந்து அரெஸ்ட் வாரண்ட் விளையாடுவாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு பயம் எடுக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இது எப்படி செட்டில் பண்ணுறது அப்படின்னு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எந்த எல்எஸ்டிஎன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து யாரும் கால் பண்ணி இந்த மாதிரி செட்டில் பண்ணாலும் ஃபோனில் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து என்ன செய்யணும், அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போய் நீங்கள் அணுகலாம், போய் கேட்கலாம், இந்த மாதிரி கால்ஸ் வச்சு இது வந்து உண்மையான காலா, இல்லைன்னா பேங்க் விஷயமா இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் போய் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து அவங்க பேசுகிறத வந்து நீங்கள் அதாவது நீங்கள் வந்து செவி கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, கடைசியில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி எல்லா காசும் போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ஒரு சின்ன தகவல் தான். ஸோ ஒரு இந்த நாட்டில் வந்து ஒரு 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 உரை ஆற்ற சொன்னாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அலர்ட்னஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடத்துறதுனால நம்ம தமிழ் சமுதாயம் ஒரு ஒழுங்காக இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி இடத்துல கூடுறப்ப நம்மளுடைய இல்லாட்டி வெளியே போய் சுற்றிக்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி வந்து பிள்ளைங்க வந்து சேர்றப்ப இந்த மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்னா நம்மளோட கல்ச்சுரல் பற்றி நமக்கு தெரிய வரும், நம்மளோட கல்ச்சரை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாணவர்கள், அதாவது பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைங்க எல்லாத்தையும் கண்காணிங்க. ஏன்னா இப்போ ரொம்ப வந்து சீர்குலைந்து போகிறாங்க, நம்ம சமுதாயத்தை நம்ம தான் காக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமரபரணி தண்ணிய விட்டு தஞ்சாவூர்